ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சரிகமப்பா தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திவினேஷ்க்கும் யோகஸ்ரீக்கும் ஜீ தமிழ்லேருந்து ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. திவினேஷ் வந்து அங்கேருந்து பாடியிருந்தாங்க. கண்களில் அவள் வசந்தம் சாங் எல்லாருமே அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க. ஸ்ரீனிவாசு சார்லாம் ஒரே சந்தோஷம் கீழேருந்து பார்த்துட்டு, சரி நம்ம பார்த்து குட்டி பையன் இன்றைக்கி எவ்வளோ விருது வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட புகழ் இன்னும் பரவிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சூரியலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி சுற்றிட்டு இருந்தாங்க திவினேஷா. அவ்வளோ சந்தோஷம். திவினேஷ்க்கு ஒரே என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப நிகழ்ந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க. அவார்ட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டாங்க. யோகஸ்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய அவார்டை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு கொடுப்பாங்களானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பெருமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. யோகஸ்ரீயும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்து திவினேஷும் யோகஸ்ரீயும் எங்கேருந்தோ வந்து இன்றைக்கி சரிகமப்பா மேடைனாலே இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக மாறி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்கு திறமையானவங்க, இந்த விருது உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன தான் திவினேஷும் யோகஸ்ரீயும் இந்த சரிகமப்பா விட்டு போயிருந்தாலும், ஜூனியர் முடிஞ்சு சீசன் போயிருந்தாலும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா திவினேஷோட பாடலுக்கும் யோகஸ்ரீயோட பாடலுக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. யாருக்கெல்லாம் திவினேஷ் யோகஸ்ரீ சாங் ரொம்ப பிடிக்கும், அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.